சமகால விந்தை செய்திகள். பாகம் 68. பெற்றோரின் காரை ரகசியமாக செலுத்திச் சென்ற 10 வயது சிறுவன். 10 வயதான சிறுவன் ஒருவன் தனது பெற்றோருக்கு தெரியாமல் அவர்களின் காரை செலுத்தி சென்ற வேளை போலீசார் சோதனையிட்ட போது தான் குள்ளமான ஒரு மனிதன் எனவும் சாரதி அனுமதி பத்திரத்தை வீட்டில் மறதியாக வைத்துவிட்டு வந்ததாகவும் கூறிய சம்பவம் நோர்வேயில் இடம்பெற்றுள்ளது. ஒஸ்லோவிலிருந்து 110 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள டோகா நகரில் வசிக்கும் இச்சிறுவன் அண்மையில் ஒரு நாள் காலை 6 மணியளவில் வீட்டிலிருந்து காரை செலுத்திக் கொண்டு 60 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள தனது தாத்தா பாட்டியின் வீட்டை நோக்கி புறப்பட்டான். காருக்குள் தனது 18 மாத வயதுடைய தங்கையையும் வைத்துக் கொண்டான். அவ்வேளையில் அச்சிறுவனின் பெற்றோர் வீட்டில் உறங்கிக் கொண்டிருந்தனராம். அச்சிறுவன் 10 கிலோமீட்டருக்கும் அதிகமான தூரத்தை கடந்து சென்று கொண்டிருந்த வேளையில் வீதியில் பனிப்படிவுகளை அகற்றும் நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த ஊழியர் ஒருவர் இச்சிறுவன் காரை செலுத்துவதை அவதானித்து போலீசாருக்கு தகவல் கொடுத்தார். அதையடுத்து போலீசார் அக்காரை மறித்து சோதனையிட்ட போது தனது வயதை மறைத்த அச்சிறுவன் தான் வளர்ச்சி குறைந்த குள்ள மனிதன் எனவும் தனது சாரதி அனுமதி பத்திரத்தை எடுத்து வர மறந்துவிட்டதாகவும் கூறினான். ஆனால் அவன் கூறுவது பொய் என்பதை போலீசார் கண்டுபிடித்தனர். இதேவேளை வீட்டில் உறங்கி எழுந்த பெற்றோர் தமது பிள்ளைகளையும் காரையும் காணாமல் தவித்ததாகவும் போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். நாம் அப்பெற்றோருடன் பேசினோம். அவர்கள் இனிமேல் தமது பிள்ளைகள் மீது கூடுதல் கவனம் செலுத்துவார்கள் என நம்புகிறோம். அதிர்ஷ்டவசமாக அச்சிறார்களுக்கு காயம் எதுவும் ஏற்படவில்லை, காருக்கும் பாதிப்பு ஏற்படவில்லை. இவ்விடயத்தில் குற்றச்சாட்டு எதுவும் பதியப்படவில்லை என மேற்படி போலீஸ் பேச்சாளர் தெரிவித்துள்ளார். 10 வயது சிறுவன் காரை செலுத்தி இருக்கிறானா? எப்படி? அதுவும் 18 மாத தன் தங்கையையும் ஏற்றிக்கொண்டு. யாரை குற்றம் சொல்வது? பொறுப்பில்லாத தாய் தந்தையரையா அல்லது சிறுவனையா? புரியவில்லை. நல்லவேளை ஆபத்துக்கள் எதுவும் இன்றி தப்பியிருக்கிறான் சிறுவன். 25 வருடங்களாக காணாமல் போன சவுதி நபர் கண்டுபிடிப்பு. 25 வருடங்களுக்கு முன்னர் வீட்டை விட்டு வெளியேறி காணாமல் போயிருந்த சவுதியை சேர்ந்த நபர் ஒருவர் அண்மையில் போலீசாரினால் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளார். சவுதி அரேபியாவின் கிழக்கு பகுதியில் உள்ள இஹ்ஷா மாகாணத்தில் உள்ள வீட்டிலிருந்து குறித்த நபர் தனது 47வது வயதளவில் வெளியேறியுள்ளார். இதன் பின்னர் அவரது குடும்பத்தினர் இவரை ஒருபோதும் கண்டிருக்கவில்லை. இந்நிலையில் கடந்த மாதம் குறித்த நபரின் மகன் 25 வருடங்களின் பின்னர் வழங்கிய முறைப்பாட்டினை அடுத்தே போலீசார் மேற்படி நபரை தேடும் பணியில் தீவிரம் காட்டியுள்ளனர். இவ்வளவு காலமும் ஏன் முறைப்பாடு செய்யவில்லை என போலீசார் கேள்வி எழுப்பிய போது, தந்தை காணாமல் போன போது நான் 5 வயது சிறுவனாக இருந்தேன், அச்சம்பவம் பற்றி எனக்கு தெரியவில்லை என போலீசாரிடம் காணாமல் போனவரின் மகன் கூறியிருந்தார். இது குறித்த போலீஸ் பேச்சாளர் அப்துல் வஹாப் கூறுகையில், காணாமல் போன நபரை தமாம் கைத்தொழில் பகுதியில் வைத்து கண்டுபிடித்தோம். அவருக்கு சுமார் 72 வயது இருக்கும், ஆரோக்கியமாக இருக்கிறார் என தெரிவித்துள்ளார். இது என்ன புதுமையாக இருக்கிறது? சின்னவர்கள் காணாமல் போவது கேள்விப்பட்டிருக்கின்றோம். 47 வயதில் ஒருவர் காணாமல் போவதா? முறைப்பாடு கொடுக்கும் வரை அவருக்கு வீட்டுக்கு வரவே தோணலையா? உணவினை நிறுத்த நாக்கில் பிளாஸ்டிக்கினை தேய்த்த யுவதி. அழகி பட்டத்துக்காக உடலில் பல்வேறு பாகங்களிலும் அழகுக்காக சத்திர சிகிச்சை செய்து கொள்வது வழக்கமானது. ஆனால் வெனிசுவேலா யுவதி ஒருவர் வித்தியாசமாக நாக்கில் பிளாஸ்டிக்கை தேய்த்து கொண்டுள்ளார். திண்ம உணவினை நிறுத்தி ஒல்லியான தோற்றத்தை பெற்று வெனிசுவேலா அழகியாக முடி சூடுவதற்காகவே நாக்கில் இந்த பிளாஸ்டிக் தேயலாம். வெனிசுவேலாவை சேர்ந்த 18 வயதான மேயர் நவா என்ற யுவதியே சுவையினை உணராதிருப்பதற்காக தனது நாக்கினை பிளாஸ்டிக்கினால் மறைத்து தேய்த்துள்ளார். வெனிசுவேலா அழகியாக மிஸ் வெனிசுவேலா பட்டத்தை தன்வசப்படுத்துவதே இந்த யுவதியின் கனவு. இதற்காக ஏற்கனவே மூக்கை அழகுபடுத்தும் முயற்சிக்காக $7,000 செலவிட்டுள்ளார் மேயர். ருசியினை தவிர்க்கும் இந்த பிளாஸ்டிக் தையல் குறித்து மேயர் கூறுகையில், இது எனது உடல் எடையை வெகுவாக குறைக்கின்றது. திரவமாக வழக்கமான அளவில் உண்ணலாம். எனது வெற்றியானது சேரியில் உள்ளவர்களும் வெற்றி பெறலாம் என உலகுக்கு காட்டும் என நம்பிக்கையுடன் எதிர்பார்த்துள்ளார் மேயர்.
உலகின் பயங்கரமான இடமாகவும் கொலை விகிதம் அதிகமுள்ள பிரதேசமாகவும் உள்ள வெனிசுவேலாவின் தலைநகரான கராகாஸில் உள்ள சாண்டா கிரஷ் பெரியோ எனும் இடத்திலேயே மேயர் வாழ்கின்றமை குறிப்பிடத்தக்கது. இப்படியும் செய்வார்களா? ருசியினை தவிர்க்க பிளாஸ்டிக்கை வைத்து தைத்திருக்கின்றார். என்ன சொல்ல? இந்த இழப்புக்கு பிறகு இவருக்கு அழகி பட்டம் கிடைக்குமா? பொறுத்திருந்து பார்ப்போம். காதலியை ஈபேயில் ஏலம் விட்ட காதலன் கொள்வனவு செய்ய 56 பேர் விருப்பம். ஈபே இணையதளத்தில் அவ்வப்போது வேடிக்கையான விற்பனைகளும் நடைபெறும். அந்த வகையில் அண்மையில் பிரித்தானியாவை சேர்ந்த காதலன் ஒருவர் தனது காதலியை விற்பனை செய்வதற்காக ஈபேயில் ஏலம் விட்ட சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. பிரித்தானியாவின் நோர்த்தாம்ப்டன் ஷயரில் உள்ள கெட்டரிங்கில் வசிக்கும் ஷான் கால்ஸ் என்பவரே தனது காதலியான செபி மோரன் என்பவரை ஈபேயில் ஏலம் விட்டுள்ளார். தனது காதலி வீட்டு வேலைகளில் ஈடுபடுவதில் சோம்பலானவர் என விளக்கி காதலியை இணையதளத்தில் புகைப்படம் ஒன்றினையும் தரவேற்றியுள்ளார். இப்புகைப்படத்தில் மோரனை சுற்றி பொருட்கள் பரவியிருக்க சோம்பலாக ஓரிடத்தில் அமர்ந்துள்ளார். ஆச்சரியமாக மோரனை வாங்குவதற்கு 56 பேர் ஏலத்தில் பங்கு கொண்டுள்ளனர். அதிகபட்சமாக 721 யூரோவுக்கு ஒருவர் ஏலம் கேட்டுள்ளார். இந்நிலையில் ஈபே சட்டத்திற்கு புறம்பாக அமைந்த இந்த ஏலம் ஈபே இணையதளத்திலிருந்து நீக்கப்பட்டுள்ளது. இது தனக்கு வருத்தத்தை ஏற்படுத்தியது. கால்ஸ் செய்தது தனக்கு பிடிக்கவில்லை, ஆனால் அவர் இதனை விளையாட்டாகவே செய்துள்ளார் என தான் நம்புவதாக கூறியுள்ளார் மோரன். இதேவேளை தான் தனது காதலியை நேசிப்பதாகவும் எதற்காகவும் எனது காதலியை விற்க மாட்டேன் என கால்ஸ் கூறியுள்ளார். இதற்கு பதிலளித்த மோரன் தன்னை நியாயப்படுத்திக் கொள்ள முயற்சிக்கிறார் என சமாதானமான நிலையில் கூறியுள்ளார். மனித மூளையை விற்று ஒருவர் மாட்டிக்கொண்டார். இப்போ என்ன என்றால் காதலியையே ஒருவர் தாரை வார்க்க முயன்றுள்ளார். அவரும் மாட்டிக்கொண்டாரா? எதை விற்பனைக்கு விட வேண்டும் என்ற விவஸ்தையே இப்போ இல்லாமல் இருக்கிறது போல் தெரிகிறது. 84 வயது மூதாட்டிக்கு 44 வயது மிக்க கட்குழந்தை. 84 வயது மூதாட்டியின் வயிற்றிலிருந்து 44 வயது மிக்க கட்குழந்தையை எக்ஸ்ரேயினூடாக மருத்துவர்கள் கண்டறிந்துள்ளனர். பிரேசிலை சேர்ந்த மூதாட்டி ஒருவரே இத்தகைய நிலையை எதிர்கொண்டுள்ளார். இவர் கடுமையான வயிற்றுவலி மற்றும் தலைசுற்று காரணமாக வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இவரை பரிசோதித்த மருத்துவர்கள் இவரது வயிற்றில் 44 வருட பழமைமிக்க குழந்தை ஒன்று உறைந்த நிலையில் கல்லாகி இருப்பதை எக்ஸ்ரே படம் மூலம் அறிந்து கொண்டுள்ளனர். தான் 44 வருடங்களுக்கு முன்னர் கருத்தரித்ததாக பெயர் குறிப்பிட விரும்பாத மேற்படி பெண் வைத்தியர்களிடம் தெரிவித்துள்ளார். இதன்போது வயிறு பெருக்காமல் இருந்துள்ளது. கருவில் குழந்தை அசைவது தடைப்பட்டுள்ளது. இதனை உணர்ந்த அப்பெண் கரு கலைந்துவிட்டதாக நினைத்து கொண்டதாக போர்ட்டோ தேசிய வைத்தியசாலையின் மகப்பேற்று மருத்துவர் ஜெசிண்ட்ரியா சர்வியா கர்டா அந்நாட்டு ஊடகம் ஒன்றுக்கு தெரிவித்துள்ளார். எப்படி இருப்பினும் குழந்தை கருவிலே இறந்த நிலையில் உறைந்து கல்லாகியுள்ளது. அது கடந்த 44 வருடங்களாக அப்பெண்ணின் வயிற்றுக்குள்ளேயே இருந்துள்ளது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவித்துள்ளதாவது, கதிர்வீச்சு பரிசோதனையினூடாக கட்குழந்தையை கண்டறிவது சாத்தியமற்றது. இதனை நாங்கள் எக்ஸ்ரேயினூடாகவே கண்டறிந்தோம். இப்பரிசோதனை கூடாக அக்குழந்தையின் முகம், கைகள் மற்றும் கால்கள் கண்டறிவது சாத்தியமானது. ஆனாலும் அக்குழந்தையை கருவிலிருந்து அகற்றுவதற்கு அப்பெண்ணுக்கு எண்ணமில்லை. அப்பெண்ணின் எதிர்காலம் கருதி அவரது மனநிலையை மாற்ற முடியும் என அவர் கூறியுள்ளார். அக்கட்குழந்தை குறித்து மேலும் தகவல்களை பெற்றுக்கொள்வதற்காக இன்னும் பல சோதனைகளை மேற்கொள்ள வேண்டியுள்ளது. அதன் பின்னே அப்பெண்ணின் உறவினர்களிடம் இது குறித்து தெரியப்படுத்த உள்ளோம். உறவினர்கள் விரும்பினால் அப்பெண்ணுக்கு சத்திர சிகிச்சையை மேற்கொள்ள முடியும் என்றும் அவர் கூறியுள்ளார். 11,000 கர்ப்பிணிகளில் ஒருவருக்கு இதுபோன்ற கல்குழந்தைகள் உருவாவது இயற்கைதான் என்று மருத்துவர்கள் கூறியுள்ளனர். குழந்தை கருத்தரித்த பிறகு கரு பாதிக்கப்பட்டால் இவ்வாறு கருவில் உள்ள குழந்தை கால்சியம் அமில உப்புக்களால் பாதிக்கப்பட்டு கல்லாக மாறிவிடுவது மிகவும் அரிதானது என்றும் அதற்கு அறிவியலில் லித்தோபெடியன் என்றும் சொல்லப்படுகின்றது. இதுவரையில் இதுபோன்று 291 சம்பவங்கள் மருத்துவத்துறையில் பதியப்பட்டுள்ளன. இதற்கு முன்னர் மேடம் கொலம்பே சாத்ரி என்ற 68 வயது பிரான்ஸ் நாட்டு பெண்ணுக்கு அவர் 1582 இறந்த பின் கல்குழந்தை அவருடைய வயிற்றில் இருந்து அகற்றப்பட்டது. அவர் 28 வருடங்களாக வீங்கிய வயிற்றுடனும் வேதனையுடனும் வாழ்ந்து வந்துள்ளார்.
இது எப்படி? ஆனால் இப்படியும் இருக்கிறது. 44 வருடங்கள் அந்த பெண்ணின் கருப்பையிலேயே உறைந்து கிடக்கும் கரு. அதை அகற்றாமல் வைத்துத்தான் என்ன பயன்? என்றாலும் அந்த கட்குழந்தையை சுமக்கின்ற தாய் யோசிக்கின்றார், இதுதான் தாய்மையோ? உலகின் 2வது மிக உயரமான கட்டடத்தின் உச்சியில் ஏறிய இளைஞர்கள் குழு ஒன்று சீனாவின் ஷாங்காய் நகரில் உள்ள சுமார் 2000 அடி உயரமான கட்டடத்தின் உச்சியில் ரகசியமாக ஏறி நின்று சுற்றுப்புறங்களை படம் பிடித்துள்ளனர். ஷாங்காய் கோபுரம் நிர்மாணிக்கப்பட்டு வரும் கட்டடம் சீனாவின் மிக உயரமான கட்டடமாக விளங்குகிறது. இது முழுமையாக கட்டி முடிக்கப்பட்டவுடன் 2073 அடி உயரமானதாக விளங்கும். உலகின் மிக உயரமான 2வது கட்டடம் இதுவாகும். அடுத்த வருடம் இதன் நிர்மாண பணிகள் பூர்த்தியடைய உள்ளன. இந்நிலையில் வடிம் மெகாரோவ், விட்டாலி ரஸ்கலோவ் ஆகிய 2 இளைஞர்களும் இக்கட்டடத்தின் உச்சியில் ஏறுவதற்கு தீர்மானித்தார்கள். அதிகாரிகளின் கண்ணில் படாமல் தப்புவதற்காக இருள் படர தொடங்கிய பின்னரே இவர்கள் கட்டடத்தில் ஏறினர். சுமார் 2 மணித்தியாலங்களின் பின் கட்டடத்தின் உச்சியை அடைந்த இருவரும் சுற்றுப்புறத்தில் மேகங்களையும் கடந்து நின்ற கட்டடங்களை தமது கேமராக்களில் பதிவு செய்து கொண்டனர். பலருக்கு இப்புகைப்படங்களை பார்க்கும் போதே தலை சுற்றி ஏற்படக்கூடும். ஆனால் மெகாராவும் ரஸ்கலவோவும் அக்கட்டடத்தின் உச்சியில் பொருத்தப்பட்டுள்ள பாரந்தூக்குகளின் மீதும் நின்றும் படங்களை பிடித்தனர். இவர்கள் முக்கிய பாதுகாப்பு கவசங்கள் எதையும் அணிந்திருக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாம் மேலே ஏறும்போது மேகங்கள் மாத்திரமே எமக்கு தென்பட்டன. மேகங்கள் கலைந்து செல்லும் வரை காத்திருந்தோம். அவை கலைந்த பின் அக்காத்திருப்பு பெருமதியானது என உணர்ந்தோம். நாம் மிக அழகிய காட்சிகளை கண்டோம் என இந்த இளைஞர்கள் தெரிவித்துள்ளனர். நாம் கண்ட காட்சிகள் பறக்கும் விமானத்தின் ஜன்னலூடாக தெரியும் காட்சிகளைப் போல் இருந்தன. எமது நடவடிக்கைக்காக நாம் 24 மணித்தியாலங்கள் உறங்காமல் இருந்தோம். இது இருவருக்குமே உளரீதியாகவும் உடல் ரீதியாகவும் மிக சவாலானதாக இருந்தது என மெகோராவும் ரஸ்கலவோவும் கூறுகின்றனர். சில சவால்கள் சில நேரங்களில் உயிரை கூட காவிவிடும் என்பது இவர்களுக்கு தெரியாது போல. தேவையில்லாத பிரயோசனம் இல்லாத விடயங்களில் அசட்டையாக துணிவை காட்ட முயல்வதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்பது புரியவில்லை. உயிரின் பெருமதி தெரியாமல் விளையாடுகிறார்கள் என்று மட்டும் சொல்ல தோன்றுகிறது. 62 வயது மகனை முதல் முறையாக சந்திக்க போகும் 92 வயது தென்கொரிய தந்தை. 92 வயதான தென்கொரிய தந்தை ஒருவர் வட கொரியாவில் உள்ள தனது 62 வயது மகனை முதன்முறையாக சந்திக்க உள்ளார். இந்த உணர்வு பூர்வமான சந்திப்பினை கங் நியோங்க ஹவுன் என்ற 92 வயதான தென்கொரியாவின் தலைநகர் சியோலிலுள்ள தந்தை ஒருவரை எதிர்பார்த்து காத்துள்ளார். 1950 முதல் 1953 ஆண்டு வரையில் இடம்பெற்ற யுத்தத்தின் தென் மற்றும் வடகொரியா பிரிவடைந்தது. இதன்போது ஏராளமான குடும்பங்கள் பிரிவடைந்து விட்டன. இவர்கள் ஆண்டின் பிப்ரவரி மாதம் 20-25 வரையில் சந்தித்துக் கொள்வார்கள். இச்சந்திப்புகளுக்காக குழுக்கள் முறையில் குடும்பங்கள் தெரிவு செய்யப்படுவது வழக்கம். சில வருடங்களில் வடகொரிய அரசு மறுத்துவிடும். இறுதியாக இச்சந்திப்பு கடந்த 2010 ஆண்டிலேயே இடம்பெற்றது. பிரிந்த குடும்பங்களில் தற்போது வயதான நபர்களே அதிகமாயுள்ளனர். இதனால் அரசியலை தாண்டி மனிதாபிமானமாகவே இது பார்க்கப்பட வேண்டும் என்பது கொரியர்களின் கருத்தாக உள்ளது. இந்நிலையில் இம்முறை இச்சந்திப்பு இடம்பெறுமா என சந்தேகம் நிலவுகின்றது. வடகொரிய அரசே இதற்கு காரணமாக உள்ளது. குடும்ப சந்திப்புக்காக இம்முறை குழுக்களில் வெற்றி பெற்றுள்ள சிலரில் கங்கும் அடங்குகின்றார். இவர் தனது மனைவி கர்ப்பமாக இருக்கும்போது பிரிந்துள்ளார். குழந்தையை இதுவரை பார்த்ததில்லை. தற்போது முதன் முறையாக மகனை சந்திக்கும் வாய்ப்பு அவருக்கு கிடைத்துள்ளது. இந்த வாய்ப்பை விட பெரிய விடயம் என் வாழ்க்கையில் நடந்துள்ளதாக என்னால் நினைக்க முடியாது என உணர்ச்சி பொங்க கூறியுள்ளார் கங். தனது 62 வயது மகனுக்காக விட்டமின், காலுறைகள், உள்ளாடைகள், பட்பசை மற்றும் இருமல் மருந்து என பெரிய பரிசு கூடையை தயாராக வைத்துள்ளார் கங். எப்படியாவது இம்முறை கங் அவரது 62 வயது மகனை முதன்முறையாக சந்திக்க வேண்டும் என பலரும் பிரார்த்திப்பதாக இணையதளத்தின் மூலம் பகிர்ந்து வருகின்றனர். வாழ்வின் இறுதி எல்லையை தொட்ட நிலையில்
தனது 62 வயது மகனை சந்திக்க துடிக்கும் ஒரு தந்தை மகனின் உணர்வு பூர்வமான தருணம் இதுவாகத்தான் இருக்க முடியும். ஏன் இன்னும் கொஞ்ச வருடங்கள் முன்னதாகவே சந்தித்திருக்க கூடாதா என்ற ஏக்கமும் எம்முள் எழத்தான் செய்கிறது. இருவருக்கும் ஆயுள் இன்னும் பெருகட்டும். இந்த உணர்வு பூர்வமான செய்தியோடு இன்றைய சமகால விந்தை செய்திகள் நிறைவு காண்கிறது. மீண்டும் அடுத்த வாரத்தில் சமகால விந்தை செய்திகளோடு சந்திப்போம்.